பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். சார் 40 தானே? ஐயா அது அப்படி இல்லப்பா, உங்களுக்கு கணக்கே தெரியலப்பா. ஏய், முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச அறிவை கிண்டல் பண்றியா? இல்லப்பா, எங்க டீச்சர் வேற மாதிரி சொல்லி தருவாங்க, அதே போலதான் அம்மாவும் சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கு அம்மா வரத்துக்கு லேட் ஆகுது, அதான் எனக்கு ப்ராப்ளம். அப்ப எனக்கு கணக்கே தெரியலப்பா. நானா? ஒழுங்கா போடுறேன். வணக்கம் சார். அடடே வாங்க சார், உட்காருங்க. என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன பேச போறீங்கன்றது எனக்கு தெரியும். இங்க பாருங்க, எங்க அப்பாவும் நானும் பிரிஞ்சிருக்கோங்கிறது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம்தான். அது ஏதோ நடக்கக்கூடாது நடந்து போச்சு. மனசுக்குள்ள ஒரு சின்ன விரிசல். ஆனா நான் தயாரா தான் இருக்கேன். அப்பா தான் கொஞ்சம் கோபமா இருக்காரு. தம்பி, நான் அதை பத்தி பேச வரல. அது அந்த விஷயத்தை பத்தி எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கு. அது உங்க குடும்ப விவகாரம். நான் வந்தது என் சொந்த விஷயத்தை பத்தி பேச. அப்படியா? சொல்லுங்க சார், என்ன விஷயம்? உங்களுக்கு தெரியாதது இல்ல, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல ரொம்ப ஏத்திட்டாங்க. அது மட்டும் இல்ல, போர்வெல் ரொம்ப ஆழமா போயிடுச்சு. மோட்டர் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் தான் போட முடியுது. புதுசா இன்னொரு போர்வெல் போடலான்னு ஐடியா இருக்கு. அதை பார்க்கும்போது குடித்தனக்காரங்க கிட்ட பணம் வாங்கினாதான் என்னால செய்ய முடியும். இந்த மாசத்துல இருந்து 500 ரூபாய் வாடகையில சேர்த்து கொடுத்துருங்க. அப்புறம் அட்வான்ஸ் 5000 ரூபாய் சேர்த்து கொடுத்தா நல்லா இருக்கும். என்ன சார், திடீர்னு 500 ரூபாய் ஏத்துனீங்கன்னா நாங்க எங்க போறது? எங்க போறதுன்னு என்ன கேட்டா எப்படி தம்பி? குடி இருக்கிறது நீங்க, உங்களை தானே கேட்க முடியும். புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வேலைக்கு போறீங்க, கை நிறைய சம்பாதிக்கிறீங்க, புது வண்டி வேற வாங்கிருக்கீங்கல்ல. எங்க நீங்க வேற, அது லோன்ல வாங்கினது. டியூ கூட என் வைஃப் தான் கட்டுறா. என்னங்க தம்பி, இன்கம் டாக்ஸ் ஆபீசர் கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசுறீங்க? நான் கடனை கேட்கல, எனக்கு தேவை 5000.
அத அட்வான்ஸா தான் கேக்குறேன். நீங்க வீட்டை காலி பண்ணும்போது திருப்பி கொடுக்க போறேன். அட்வான்ஸ் 5000 ரூபாய்க்கு வட்டி என்னங்க ஆச்சு? 3 வட்டினாலும் 150 ரூபாய். வாடகை வேற 500 ரூபாய் ஏத்துறீங்க. ஆக மொத்தம் 650 ரூபாய் பட்ஜெட்ல ஏறினா மிடில் கிளாஸ் தாங்காது. இத பாருங்க, வாடகையை வேணா ஒரு 100 ரூபாய் ஏத்திக்கங்க. அட்வான்ஸ்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. தம்பி, என் வீட்டை எப்படி வாடகைக்கு விடுறதுன்னு எனக்கே சொல்லி தரீங்களா? என் வீட்டுக்கு வாடகை எவ்வளவு ஏத்தணும், அட்வான்ஸ் எவ்வளவு வாங்கணும்னு எனக்கு தெரியும். அதுல உங்க மூக்கு நுழைக்க வேண்டாம். இத பாருங்க தம்பி, இந்த இடத்தை இப்ப நீங்க காலி பண்ணீங்கன்னா 500 இல்ல 1000 ரூபாய் சேர்த்து கொடுக்கறதுக்கு கூட ஆள் ரெடியா இருக்கு. சென்டரான பிளேஸ்னு உங்களுக்கே தெரியும். ஏதோ டீசென்டான ஃபேமிலிங்கிறதால சொல்றேன். உங்களுக்கு சம்மதம் இருந்தா கட்டுப்படி ஆச்சுன்னா கொடுங்க, இல்லன்னா ஒரே மாசத்துல காலி பண்ணிடுங்க. அவ்வளவுதான். நமக்குள்ள இருக்கிற நட்பு தனியா இருக்கட்டும், இது தனியா இருக்கட்டும். ஏன்னா வாடகை நம்பித்தான் நான் இருக்கேன். வர்றேன். நல்லா இருக்கே. அவ்வளவு தூரம் பேசியிருக்காரு, நீங்க ஒண்ணுமே பதில் பேசலையா? நான் இருக்கும்போது அவர் வந்திருக்கணும். நல்லா 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டிருப்பேன். இந்த வீட்ல என்ன வசதி இருக்கு? பாத்ரூம்ல 3 பைப் போட்டிருக்காருன்னு பேரு. ஒரு பைப்ல தான் தண்ணி வருது, 2 பைப் அடைச்சிட்டு இருக்கு. சரி பண்ணி தரேன்னு சொன்னாரு, பண்ணி கொடுத்தாரா? வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறேன்னாரு, அடிச்சாரா? பாத்ரூம் கதவை மாத்த சொன்னேன், மாத்தினாரா? வீடு சமயக்கட்டுல ஒழுகுதுன்னு சொன்னேன், ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரா? தானே 5ஆம் தேதி வாடகைக்கு மட்டும் வந்துடுறாரு. அதுல அப்பப்ப சூடா காஃபி வேற. வாடகை எல்லாம் ஏத்தி கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. ரொம்ப எகிராப்ல இருந்தா கோர்ட்டுக்கு போவோன்னு சொல்லுங்க, இல்ல அவரை கோர்ட்டுக்கு போக சொல்லுங்க. என்ன பேசுற திலகா? நான் எப்படி ஒரு முறைச்சுக்க முடியும்? பின்ன அவர் இஷ்டத்துக்கு வாடகை ஏத்தி கேட்கும் போதெல்லாம் கொடுக்க முடியுமா? கொஞ்சம் நிதானமா பேச திலகா. அவரு வீட்டுக்காரர், நல்லா பழகிட்டு இருக்கோம். குழந்தை சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அவங்க வீட்டுல தான் இருக்க சொல்றேன். பிஸ்கட் பிரெட் எல்லாம் கொடுத்து அந்த அம்மா நல்லா பாத்துட்டு இருக்காங்க. குடும்பத்துல ஒருத்தர பழகிட்டும் இருக்காங்க. இப்ப திடீர்னு முறைச்சுக்கணும்னு சொல்றீங்க. ஆமாங்க, நம்ம பணத்துல கை வச்சாங்கன்னா பட்ஜெட் உதைக்குதே, நம்ம வீட்டோட பட்ஜெட் உதைக்குதே. மத்தத பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம். வாடகை ஒரு பைசா கூட ஏத்தி தர முடியாதுன்னு சொல்லிடுங்க. அவங்க என்ன காலி பண்ண சொல்லுவாங்களா? திலகா, இது நம்ம ஊர் இல்ல. வீட காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீ நினைக்கிற மாதிரி கோர்ட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அதுக்கு லோக்கல் தாதா கிட்ட 1000 2000 பணம் கொடுத்து வீடு புகுந்து சாமானெல்லாம் எடுத்து வெளியே வச்சு பூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. புரியாம பேசாத திலகா. அப்படியெல்லாம் நம்ம அவமானப்படணுமா? என்ன இப்போ எவ்வளவு வாடகை ஏத்துறாரு? அவர் சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு. புதுசா இருக்கிற சுமைய நாம எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் யோசிக்கணும். இந்த அட்வான்ஸ் பின்னாடி எப்படி கொடுக்க போறோம், இந்த வாடகையை எப்படி சமாளிக்க போறோம், அதைத்தான் நம்ம யோசிக்கணும். அவர்கிட்ட நம்ம முறைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால எந்த விதமான அர்த்தமும் இல்ல. இந்த வீடு உன் ஆபீஸ்க்கும் என் ஆபீஸ்க்கும் பக்கமா இருக்கு. அதனாலதான் இந்த வீட்டையே நான் பிடிச்சேன். இதை விட்டுட்டு வேற எங்கேயோ போகணும்னு சொல்றீங்க. அதுவும் போனா வாடகை அதிகமா தான் கேட்பாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க திலகா. குழந்தைக்கு ஸ்கூல் பக்கம். நாம ஏத்தின வாடகை பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தான் யோசிக்கணும். அதுல அவசரப்பட்டு கோவப்படக்கூடாது. குட் மார்னிங் நந்தினி மேடம். ஒன்றும் இல்லை, ஜேபி அண்ணா பேங்க்ல போய் 25,000 வித்ட்ரா பண்ணிட்டு வர சொன்னார். வித்ட்ரா பண்ணிட்டு வந்தா 25,000 தான் இருக்கு, நீங்க வச்சுக்கோங்க. எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு? அண்ணா வண்ட நீங்க தானே கொடுக்கணும். அது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? இங்க தானே நீங்க இருக்க போறீங்க. இப்ப சார் வந்துருவாரு, அவர்கிட்ட நீங்களே கொடுத்துருங்க. அதுல பல மேட்டர் இருக்குமா. அண்ணா இந்த பணத்தை எடுத்துட்டு நேரா ஆதம்பாக்கம் போறார். ஆதம்பாக்கத்துல தானே அந்த தங்கமணி பையன் இருக்கான், அந்த ரவுடி பையன். அவனுக்கு ஏதோ ஒரு சின்ன சிக்கல் போல் இருக்கு. நேத்து சாராய கடையில தண்ணி அடிச்சு ரகலை பண்ணிருப்பான் போல் இருக்கு. யாரோ வெட்டிட்டன், கையில பெருங்காயம். ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஆத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு நிவாரண நிதி கொடுக்கதான் இந்த 25,000 ரூபீஸ். என்னம்மா யோசிக்கிற? ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயம். அவன் என்ன பெரிய விஐபியா? சார் இதுக்கு அவனெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்காரு. நேக்கும் அதுல இஷ்டம் இல்லை. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எங்க ஆத்துல வத்த குழம்பு, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு மாமியோட கட்டளை.
வத்த குழம்புனா 2 தட்டு மூக்கு பிடிக்க சாப்பிட்டுருவேன். அதனால நான் ஆத்துக்கு போறேன். மாமி போன் பண்ணா அதனால பட்டாபி அவசரமா புறப்பட்டு போயிட்டேன்னு ஒரு பொய்ய சொல்லுங்க. இங்க பாருங்க, என்னால பொய் எல்லாம் சொல்ல முடியாது. என்னம்மா நீ? ஏமா நீ ஒரு சாதாரண வக்கீல்கிட்ட ஜூனியரா இருந்தா பரவாயில்ல, ஜேபி அண்ணாகிட்ட ஜூனியரா இருந்துகிட்டு ஒரு பொய்ய சொல்லலைன்னா எப்படி? ஆமா பட்டாபி சார், ஒரு நிமிஷம். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். அந்த தங்கமணிங்கிறவன் யாரு? அடிக்கடி நம்ம ஆபீஸ்க்கு வந்து போயிட்டு இருப்பானே, அந்த ரவுடி பையன் அவன் தானே? அவனுக்கு எதுக்கு சார் 25,000 ரூபாய் பணம் கொடுக்கணும்? கேளுமா, நன்னா கேளு. குட் கிராஸ் கொஸ்டின். இத நீ என்னண்டா கேட்க வேண்டிய கேள்வியே இல்ல, அண்ணாவண்டா கேட்க வேண்டிய கேள்வி. நானும் பல தடவை அண்ணாவண்டா கேட்டேன், ஏன் இந்த ரவுடி பயலோட உங்களுக்கு சவகாசம்னு. அண்ணா கேட்கலையே, நீயாவது கேட்டு சொல்லு. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆத்துல வத்த குழம்பு அரைக்கிறது நான் வரட்ட. குட் மார்னிங் நந்தினி. குட் மார்னிங் சார். உட்காரு. நோ ஃபார்மாலிட்டிஸ். வந்துமா, இந்த பட்டாபி பேங்க்குக்கு அனுப்பி பணம் டிராப் பண்ணிட்டு வர சொன்னேன். போய் ரொம்ப நேரம் ஆச்சு. வந்தானா? வந்தார் சார். பேங்க்ல இருந்து 25,000 ரூபாய் பணம் கொண்டு வந்து கொடுத்தாரு. வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. என்னது, வீடு வரைக்கும் போயிருக்கானா? டைம் பார்த்து கழுத்த இருக்கிறான், யூஸ்லெஸ் ஃபெலோ. அப்புறம் நந்தினி, இந்த கல்கட்டா தண்டமணி இருக்கார்ல, அவர் கேஸ் நாளைக்கு வருது. அவர் ஃபோன் பண்ணி இந்த கேஸை எப்படியாவது முடிச்சு கொடுங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணாரு. நானே அட்டன் பண்ணலான்னு இருக்கிறேன். அப்புறம் நந்தினி, இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா ரெஃபரன்ஸையும் கலெக்ட் பண்ண. இதே மாதிரி பழைய கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்து அதை கலெக்ட் பண்ணி கம்பேர் பண்ணி பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வை. நான் சாயந்தரமா வந்து அதை பார்த்துக்கிறேன். நந்தினி, நீ கலெக்ட் பண்ணி வைக்க போற பாயிண்ட்ஸை வச்சுதான் நான் கோர்ட்டையே ஒரு கலக்க போறேன். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுது சார். குட், கேரி ஆன். அந்த பட்டாபி கொடுத்த பணத்தை கொடு. நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுட்டு நமக்கு தேவையான எல்லா பாயிண்ட்ஸும் கரெக்டா நோட் பண்ணி வைக்கணும். ஓகே? ஓகே சார். Be careful. ஹலோ. ஹலோ, நான் பிரவீன் பேசுகிறேன். என்ன சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஈவினிங் என் ஃப்ரெண்டோட வெட்டிங் ரிசப்ஷன் ஒன்று. நான் காலையிலே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இன்னைக்கு ஈவினிங் சீக்கிரம் வந்துரு. ஐயோ, இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குங்களே. இன்னைக்கு என்னால வர முடியாது. நானே வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியா? ஓகே, நீ ஆஃபீஸ்லேயே இரு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். என்னங்க இது, காலையிலேயே சொல்லியிருக்கலாம்ல. நான் ஒரு ஆர்டினரி சாரி தான் கட்டிட்டு வந்திருக்கேன். பரவாயில்லையா? ஹலோ, நீ சாதாரண சிம்பிள் சாரி கட்டினாலே ரொம்ப ரிச்சா இருப்ப. அதுவே போதும். ரெடியா இரு. சரி சரி, வடியாதீங்க. எனக்கு 6 மணிக்குள்ள இந்த வேலை முடிஞ்சிடும். நீங்க அதுக்கப்புறம் வந்து எனக்கு பிக்கப் பண்ணிக்கணும். அப்போ ஒரு முக்கியமான விஷயம், உங்க ஃப்ரெண்டோட மேரேஜ்னு சொல்றீங்க. அவருக்கு ஏதாவது பிரசன்டேஷன் வாங்க மறந்துடாதீங்க. அப்புறம் நான் ஞாபகப்படுத்தலன்னு என்கிட்ட நீங்க சத்தம் போடக்கூடாது. நீங்க ஆபீஸ்ல இருந்து வரும்போதே ஒரு நல்ல பிரசன்டேஷனா பார்த்து வாங்கிட்டு வந்துருங்க. இதுக்கு தான் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணுங்கிறது. ஓகே, 6 o'clock வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ணே, என் கூட ஒரு 5 minutes வர முடியுமா? இல்லம்மா, ஜேபி சார், அதான் உங்க மாமனார் இன்னைக்கு ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா சில ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுக்க சொல்லிருக்காரு. இன்னைக்குள்ள எடுத்து கொடுத்தாகணும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலானே. நான் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் கிளாஸ் போய் நானே ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணி என் ரூம்ல இருக்கிற கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கேன். நீங்க அதை பார்த்துட்டு எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சஜஸ்ட் பண்ணுங்க. இல்லடா, அப்புறம் பாத்துக்கலாம். என்ன நீ எனக்காக ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? ஓகே, வா சீக்கிரம் வாங்க.
சார். குட் ஈவினிங். ஏமா, இந்த தண்டபாணி கேஸுக்கு ரெஃபரன்ஸ் எல்லாம் ரெடி பண்ண சொன்னேன், பண்ணிட்டியா? இல்ல சார், அது வந்து நானே எவ்வளவு ட்ரை பண்ணேன். கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் கலெக்ட் பண்ண முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. சார் வேணும்னா இன்னும் 2 நாள் வாய்தா வாங்கிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் 2 மணி நேரத்தில் ரெடி பண்ணிட்டு என் முன்னாடி ரெடி வந்து டக்குன்னு நிப்ப. இப்ப என்னாச்சு? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? இல்ல சார், அது வந்து இன்னும் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கல. நந்தினி, நீ என்ன சொல்ற? நீ என்னோட ஜூனியர், என்கிட்ட நீ சாக்கு சொல்லலாம். அதையே என் கிளைண்ட் கிட்ட சொல்லி நான் அசடு வழிய முடியுமா? நானும் நாளைக்கு அந்த கல்கட்டா தண்டபாணிகிட்ட கேஸ் நடத்தும் சொல்லிட்டேன். அவரும் நாளைக்கு காலையில பிளைட் ஏறி வர போறாரு. நாளைக்கு காலையில இந்த கேஸை நடத்த வேண்டிய நிலைமையில இருக்கிறேன். நான் இன்னும் ரெடி ஆகல, அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்குங்கன்னு சொல்றேன். அப்புறம் எதுக்கு நீ எனக்கு ஜூனியர்? தொழில் வேற, ரிலேஷன்ஷிப் வேற, ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. தொழில்ல ஒரு இன்வால்மெண்ட் வேணுமா? அக்கறை வேணும், ஈடுபாடு வேணும், கவனம் வேணும். புரியுதா? உனக்கு கையால் ஆகும், அதனால நொண்டி சாக்கு சொல்லாத, எனக்கு பிடிக்காது. இந்த வயசுல இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா நீ எப்படி பெரிய வக்கீலாகி தனியா கேஸ் நடத்த போற? ஐ அம் ashamed of you. என்ன நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க 6 மணிக்கு வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிறதா சொன்னீங்க. நானும் 6ல இருந்து 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன். நீங்க எங்க வரவே இல்ல. சரி, செல்லுக்கு போன் பண்ணா ஆஃப் ஆயிருந்துச்சு. உங்க ஆபீஸ்க்கு போன் பண்ணி கேட்டேன். நீங்க ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டதா சொன்னாங்க. வீட்டுக்கு போன் பண்ணா நீங்க என்ன வீட்டுக்கே வரலனாங்க. இன்னைக்கு நாம 2 பேரும் சேர்ந்து தானே ரிசப்ஷன் போறதா இருந்தோம். அப்புறம் என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் ஏன் போனீங்க? நீங்க கூப்பிட்ட உடனே நான் தான் வரேன்னு சொன்னேன்ல. அப்புறம் புடவையில கூட மாத்திக்கலான்னு பேசணும். அப்புறம் அதே புடவையில வரேன்னு சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் ஆபீஸ்க்கு வந்தேன். அதுவும் எந்த சமயத்துல வந்தேன் தெரியுமா? அந்த ஜேபி உன்னை கண்ணா பின்னா திட்டிட்டு இருந்தா பாரு, அந்த சமயம் தான். அந்த மாதிரி நான் என்னைக்காவது ஒரு சத்தம் போட்டிருக்கேனா? ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நான் ஒரு சத்தம் போட்டதில்ல. யாரு யார் அவரு? அவரு உனக்கு சீரியரா கூட இருக்கலாம். நீ ஒரு லாயர் தானே. அப்படி என்ன தப்பு பண்ணிட்ட? அவரு தப்பே பண்ண மாட்டாரம்மா. கண்ணா பின்னான்னு உன்னை திட்டிட்டு இருந்தார். என்னால தாங்கவே முடியல. அதுக்கு மேல என்னால நிக்கவும் முடியல. அப்படியே நான் திரும்பி வந்துட்டேன். ஏய், எதுக்கு உன்னை சத்தம் போட்டாரு? நீ ஏன் பதிலுக்கு ஒண்ணுமே பேசவே இல்லை? நீ ஏதாவது பதில் பேசுவேன்னு எதிர்பார்த்த. ஒரு வார்த்தை கூட நீ பேசவே இல்லை. என் மேல தப்பு இருந்துச்சு, அதனாலதான் பேச மாட்டேன். அப்படி என்ன தப்பு பண்ண? அன்னைக்கு ஜேபி சார் ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன நோட் பண்ணி வைக்க சொல்லியிருந்தாரு. நான் ப்ரிப்பேர் பண்ணல. அதுக்கு காரணம் வந்தனாதா. அவ தான் கம்ப்யூட்டர்ஸ்ல புதுசா ஏதோ அனிமேஷன் பண்ணி இருக்கிறதாவும் அத வந்து பாத்துட்டு போங்கன்னு எனக்கு கெஞ்சினா. நானும் கெஞ்சிராலே 10 நிமிஷம் வேலை தானேன்னு போனேன். அங்க போனா 10 நிமிஷம்ங்கிறது 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் ஆயிடுச்சு. எனக்கும் கம்ப்யூட்டர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால சில சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னால ப்ரிப்பேர் பண்ணி முடிக்க முடியல. சோ மிஸ்டேக் என்னோடதுதான். அதுக்கு நீ என்ன பண்ணுவ? வந்தனா தான் தப்பு பண்ணான்னு சொல்ல வேண்டியதானே? வந்தனா யாரு? அவருடைய மருமக, என்னோட தங்கச்சி, உன்னோட நாத்தனார். இத பாருங்க, அவர் என்ன சொன்னாரு? உறவு வேற தொழில் வேறன்னு தானே சொன்னாரு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னதுல நியாயம் இருக்கு. ஏன்னா இத பாருங்க, அவர் என்னோட சீனியர், நான் ஜூனியர். அவர்கிட்ட ஜூனியர் லாயரா ஒர்க் பண்ற நான் தப்பு பண்ணா நியாயமா ஒரு சீனியருக்கு வர வேண்டிய கோவத்துல தான் அவர் என்ன திட்டினாரு. அவ்வளவுதான். இதை ஏன் பெருசுப்படுத்துறீங்க? உனக்கு வேணும்னா இது சாதாரணமா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டியை யாரோ ஒரு 3வது மனுஷன் தேவையில்லாம திட்டுற மாதிரி தான் தோணுது. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இப்போ அதை நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்கு. எனக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்படும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.